வெல்கம் டு மைண்ட் மேஜிக். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தாட்ஸ் தான். தாட்ஸை பத்தி தான் நம்ம வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லா வந்து பார்த்துட்டு இருக்கோம். தாட்ஸ் இது வந்து நம்ம வந்து நல்லது கெட்டதுன்னு, அதாவது நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சுட்டோம். சரி, அடுத்து என்ன பண்ணணும்? நான் பிரிச்சுட்டேன், நீங்க சொன்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் வந்து இந்த போனோ இல்ல வந்து ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போதோ, ஒரு ஷார்ட்ஸ் பார்க்கும்போதோ, இல்ல வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசும்போதோ, இல்ல என் ஃபேமிலி மெம்பர்ஸே எனக்கு ரொம்ப ட்ரிகர் பண்றாங்க, நெகட்டிவா இருக்காங்க, அவங்களெல்லாம் என்னால ஹேண்டிலே பண்ண முடியல, அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து தொடர்ந்து வந்து சில பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க வீடியோஸ் பார்த்துட்டு. ஸோ அவங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோல வந்து சில டிப்ஸ் சொல்ல போறேன். அது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி சொல்ற பர்சன் கிட்ட இருந்து உங்களால எவ்வளவு தூரம் விலகி இருக்க முடியுமோ விலகி இருங்க. இல்ல அவங்கள நினைச்சு ஓப்பனும் ப்ரேயர் பண்ணுங்க. குவாலிட்டி ஆஃப் தாட்ஸ், குவாலிட்டி ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சில மக்கள் வந்து என்னதான் நம்ம வந்து விலகி போனாலும், என்னதான் நம்ம மாறினாலும் அவங்க வந்து நம்மள வார விடாம பிடிச்சு இழுப்பாங்க. அது வந்து எனக்குமே நடந்திருக்கு. நம்ம வந்து என்னுடைய லைஃப்ல வந்து ரொம்ப க்ளோஸா இருக்கிற சில பர்சன்ஸே வந்து சில சமயம் நம்ம வந்து வேற ஒரு ப்ராக்டிஸ்குள்ள போய் நம்ம நம்ம நிறைய மாத்துவோம். மெடிடேஷன் பண்ணி போன ப்ரேயர் டெய்லி பண்ணுவோம். எல்லாமே நம்ம பண்ணி நம்ம நிறைய மாத்திக்கிட்டு இருப்போம். ஆனா அந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து வியர்டா தெரியும். இவ மட்டும் என்ன இப்படி இருக்கா, இவ மட்டும் ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு நம்மளை பத்தி பின்னாடி போய் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. மாற்றம் அப்படிங்கிறது நமக்குள்ள நம்ம வந்து உணர்ந்து கொண்டு வர விஷயம். இன்னும் சில பேர் வந்து என்னை விட்டு விலகியும் போயிருக்காங்க. என்னுடைய எனர்ஜி இன்க்ரீஸ் ஆக ஆக அவங்களுடைய எனர்ஜியோட என்னோட எனர்ஜி சுத்தமா வந்து மேட்ச் ஆகாததுனால அவங்களே எனக்கு ஃபோன் பண்றது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நேர்ல பார்த்தா கூட சரியா பேச மாட்டாங்க. ஆரம்பத்துல நான் கொஞ்சம் வருத்தப்படுவேன். ஆனா வந்து நாட்கள் கடந்து போக போக அதுவும் நல்லதுதான். ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து என்னுடைய எனர்ஜிக்கு மேட்சே ஆகாத அந்த குறிப்பிட்ட மனிதர்களை, அந்த குறிப்பிட்ட நபர்களை, அந்த குறிப்பிட்ட உறவை என்கிட்ட இருந்து விலக்கிட்டு, இது எனக்கு யூனிவர்ஸ் கொடுக்குற நல்ல விஷயம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகியே இருக்க ஆரம்பிச்சேன். நீங்க வந்து தூரமா ஒரு ஒரு டிஸ்டன்ஸா இருக்கிற ஒரு மக்கள் கிட்ட ஓகே, ரொம்ப க்ளோஸா ஃபேமிலிக்குள்ளேயே இருக்காங்களே மேடம், என்ன பண்றது அப்படின்னு என்னோட கிளைண்ட் கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. சோ அவங்களுக்கு வந்து ஒன்றும் இல்லை, குவாலிட்டி அவங்கள பத்தின வந்து ஒரு அவங்கள பத்தின இருக்கிற எண்ணங்கள் எல்லாத்தையும் எடுத்து எழுதுங்க. அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் மெல்ல 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 வந்து நடுநிலைக்கு கொண்டு வாங்க. அத பத்தி வந்து நீங்க நெகட்டிவாவும் யோசிக்க வேண்டாம், பாசிட்டிவாவும் யோசிக்க வேண்டாம். ஜஸ்ட் நடந்த சம்பவத்தை எழுதுங்க. ஒரு சின்ன ஒரு ஒரு சமையல் பண்றதுல ஆரம்பிச்சதா இருக்கலாம், ஒரு ட்ரெஸ் விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு எங்கேயாவது கிளம்பும் போது ஏற்பட்ட ஒரு சின்ன ஆர்கியூமெண்டா கூட இருக்கலாம். அத வந்து மெதுவா எழுதுங்க. ஒரு ஒரு வார்த்தையா எழுதுங்க, வரி வரியா எழுதுங்க. என்ன நடந்துச்சுங்கிறத யோசிச்சுட்டு ஒரு கதையா எழுதுங்க. எனக்கு கதையெல்லாம் எழுத வராது அப்படின்னா அந்த சம்பவத்தை அப்படியே வந்து சொல்லி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஹோப்போனோபோனோ ப்ரேயர் பண்ணுங்க. இல்ல வந்து நடங்க. இல்ல வந்து ஏதாவது வந்து சவுண்ட்ஸ், உங்களை சுத்தி இருக்கிற சவுண்ட்ஸை கேளுங்க. அந்த சவுண்ட்ஸை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் வந்து கண்களை மூடி உட்கார்ந்து அந்த சம்பவத்தை மறுபடியும் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வாங்க. அவங்க என்ன வார்த்தைகள் பேசினாங்க அப்படிங்கறத வந்து மறுபடியும் நீங்க வந்து கொண்டு வாங்க உங்களுடைய ஞாபகத்துக்கு. அதுவும் நீங்க ரெக்கார்ட் பண்ணதும் இப்போ வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த ரெக்கார்டோல எழுதி வச்சதையும் கண்டிப்பா நீங்க மெமரிக்கு கொண்டு வந்த அந்த சம்பவமும் எழுதின சம்பவத்துக்கும் நிறைய வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதுல சில வார்த்தைகள் மாறி இருக்கும், சில உணர்வுகள் மாறி இருக்கும். என்னடா இது, நம்ம அப்படி யோசிச்சோம் இப்படி எழுதியிருக்கோமேன்னு நமக்கே ஒரு முரண்பாடு வரும். சோ இதுதான் மனசு. மனசுங்கிறது வந்து நமக்கு தேவைப்படுற விஷயத்த நமக்கு சாதகமா நமக்காக வக்கீலா நின்னு சில சமயங்கள்ல வாதாடும். நம்ம வந்து பாதிக்கப்பட்டுட்டோம்னு நமக்கு எடுத்தெடுத்து சொல்லும். அதுவே மத்தவங்களுடைய கேஸ் எடுத்தோம்னா மத்தவங்களுக்கு நம்ம ஜட்ஜா மாறி தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருப்போம். சோ இதுதான் மனசு பண்ற வேலை. நமக்குதான் அதுல வக்கீலா இருக்கும், மத்தவங்களுக்கு எல்லாம் ஜட்ஜா மாறிடும். சோ இதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாரபட்சம் அப்படிங்கிறது வந்து எதையும் பார்க்காம மனசை நடுநிலைக்கு கொண்டு வர இது ஒரு ஒரு சிம்பிளான டெக்னிக். அதையும் தாண்டி மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய பிராக்டிஸ். நான் இதை ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மாதிரி உணர்வுகள், எமோஷன்ஸ் வந்து நியூட்ரலா கொண்டு வரணும், நடுநிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா மொட்டை மாடிக்கு போய் எங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு. அந்த மரம் கிட்ட ஒரு 10 நிமிஷம் நிற்பேன். அந்த மரத்துல இருக்கிற அணில வந்து எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம அமைதியா பார்ப்பேன். காத்து அடிக்கும் போது அது சூடா இருக்கா, குளிர்ச்சியா இருக்கான்னு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் கொடுக்காம அமைதியா அந்த காத்தை ரசிப்பேன். பறவைகளோட சத்தத்தை கேட்பேன். சுத்தி வந்து வானத்துல நிகழ்ற அந்த மேகங்கள் எப்படி பாஸ் ஆகுது, சூரியனுடைய அந்த சூரிய கதிர்கள் வெப்பம் எப்படி இருக்கு, இதையெல்லாம் நான் மெதுவா உள்வாங்கி மனச ஒரு அமைதியான சமநிலைக்கு கொண்டு வருவேன். அதுக்கப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து திருப்பியும் யோசிக்கும் பொழுது
உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் நல்லாவே குறைஞ்சு ஒரு பாசிட்டிவான மனநிலைக்கு இப்ப மாறி இருக்கும். அந்த மாதிரி நீங்க பாசிட்டிவான மனநிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த நெருக்கமான அந்த உங்கள ரொம்ப இரிட்டேட் பண்ண, கோவப்படுத்துன, ட்ரிகர் பண்றதா நீங்க நினைக்கிற அந்த நபரோட உங்களுக்கு இருக்கிற அந்த விஷயத்த, அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிரச்சனைய எடுத்து நீங்க யோசிக்கும்போது, இப்போ வந்து உங்க மனசு அந்த அளவுக்கு மோசமா உங்களுக்கு வந்து சொல்லாது. பரவாயில்லப்பா விடுப்பா. அவங்க அப்படித்தான். அவன் புரிஞ்சுக்க விடு. அவங்கள பத்தி நமக்கு தெரியாது. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். போய் டென்ஷன் ஆக்கிட்டுன்னு உங்களுக்கு சொல்லும். முன்னாடி சொன்னதும் அதே மனசு தான். இப்ப சொல்றதும் அதே மனசு தான். ஏன்? நீங்க சமநிலையா இருக்கீங்க. சோ அந்த சமநிலையோட நம்ம எப்பவும் இருக்க பழகணும். அதுக்கு இந்த பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்கிறது மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்தது வந்து நான் சமநிலைக்கு வந்துட்டேன். அவங்க வந்து போனா போட்டு விடுன்னு என் மனசு சொல்லுது மேடம். இதே அடிக்கடி நான் பண்ணிட்டே இருக்க முடியுமா அப்படின்னா, அடிக்கடி நீங்க இத வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டாவே மாறிடும். உங்களுக்காக நீங்க டெய்லி ஒரு 10 நிமிஷம் மொட்டை மாடியிலயோ, இல்ல வந்து ஒரு பார்க்லயோ போய் உட்கார்ந்து ஒரு நேச்சர கவனிக்கிறது அப்படிங்கிறது பண்ண முடியாத விஷயமா என்ன? இதுக்கு ஏதாவது பல லட்சங்கள் செலவு பண்ணணுமா? டெய்லியும் ஒரு 1/2 மணி நேரம் உங்களுக்காக நீங்க உங்களுடைய மனநிலைக்காக, சமநிலைக்காக நீங்க செலவு பண்ணலாம். வேற யாருங்க செலவு பண்ணுவா? மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி இதெல்லாம் யாருக்கு வேணும்? நமக்கு தான். சோ நம்ம தான் இதெல்லாம் பண்ணணும். சோ இந்த பிராக்டிஸ பண்ணுங்க. இந்த பிராக்டிஸுக்கு அப்புறம் நீங்க அந்த சம்பவத்த மறுபடியும் எழுதுங்க. இப்போ முன்னாடி எழுதின அந்த பழைய அந்த கோபமான அந்த மனநிலை எழுதின சம்பவத்தையும், இப்ப எழுதின இந்த சம்பவத்தையும் இல்ல வாய்ஸ் நோட்டா வச்சிருக்கீங்கன்னா, அதையும் இதையும் திருப்பி போட்டு போட்டு கேளுங்க. அதுக்கும் இதுக்கும் இருக்கிற அந்த மாற்றம் உங்களுக்கே புரியும். நீங்க வந்து அவங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஹோப்போனோபோனோ சொல்லுங்க. அவங்களுக்கு எப்படி நீங்க வாழணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களோட. இப்ப எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிற ஹஸ்பண்டோ, இல்ல எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்கிற ஒய்ஃபோ, இல்ல வந்து படிக்காம ஊர் சுத்திட்டு இருக்கிற பொறுப்பில்லாத பொண்ணோ, மகனோ, இல்ல வந்து எனக்கு மாமியாரோட பிரச்சனை, இல்ல எங்க அம்மா, அப்பா தான் எனக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்காங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு அவங்களோட உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படிங்கறத வந்து இப்போ எழுதத் தொடங்குங்க. இப்போ வந்து உங்க கணவரோட நீங்க வந்து ரொம்ப அந்யோன்யமா, ஒற்றுமையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, அத அந்த ஒரு நோட் எடுத்து எழுதத் தொடங்குங்க. அந்த பழைய உணர்வுகள் மெல்ல மெல்ல விடை பெற்று, இந்த புதிய உணர்வுகள், புதிய எண்ணங்கள் உங்களுக்குள்ள திருப்பியும் வளரத் தொடங்கும். நீங்க சமநிலையில இருந்தா தான் உங்களால நல்ல விஷயங்கள பார்க்கவே முடியும். அந்த குறிப்பிட்ட நபர் எப்ப பார்த்தாலுமா உங்கள திட்டிக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பா இருக்க மாட்டாரு. எப்ப பார்த்தாலும் வந்து திட்டிக்கிட்டே இருக்கிற கணவர் 24 மணி நேரமும் சிடுமூஞ்சியா இருக்கிற மனைவிங்கிறது உலகத்துல யாருமே கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அவங்க கோவப்பட்டிருக்கலாம். குறிப்பிட்ட நாட்கள் கோவப்பட்டிருக்கலாம். இல்ல வந்து அந்த ஒரு விஷயம் அவங்கள உண்மையாவே ட்ரிகர் பண்ணிருக்கலாம். இல்ல அவங்களுக்கு உண்மையாவே பிடிக்காம இருக்கலாம், தெரியாம இருக்கலாம், வராம இருக்கலாம். சோ இதெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன புரிதல்கள் உங்களுக்கு அந்த உறவுகள்ல வரும். அந்த ஒரு புரிதல் உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு நல்ல மாற்றத்த, ஒரு முன்னேற்றத்த அந்த உறவுல கொண்டு வந்து சேர்க்கும். சோ நீங்க அந்த உறவுக்காக இது ஒரு எஃபோர்ட் அந்த இடத்துல எடுக்குறீங்க. அதுக்கு பாசிட்டிவான எண்ணங்கள போடுறீங்க. நம்ம வந்து முதல் வீடியோல பார்த்ததுதான். மனம்ங்கிறது ஒரு மண் மாதிரி அப்படின்னு. சோ இப்போ நீங்க ஒரு நல்ல விதைய அந்த மண்ணுக்குள்ள விதைக்கிறீங்க. கண்டிப்பா அந்த மண் அந்த நல்ல விதைய அப்சர்வ் பண்ணி, அதுக்கு நீங்க உரமும் போடுறீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அத டெய்லி பராமரிக்கிறீங்க. சோ இப்போ உங்களுக்கு அந்த விதை நல்ல விதமா வளர்ந்து, நீங்க ஆசைப்படுற அந்த ஒரு நல்ல மாற்றத்த, முன்னேற்றத்த உங்க வாழ்க்கையில கண்டிப்பா கொண்டு வந்து குடுக்கும். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. இந்த இந்த மாரி நல்ல வீடியோஸ், நல்ல நல்ல டாபிக்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன், மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ், ஹோப்போனோபோனோ பிரேயர், இன்னர் சைல்டு ஹீலிங் இந்த மாதிரி வந்து மணி மேஜிக் கோர்சஸ் இதெல்லாம் வந்து எங்களுக்கு மணி மேஜிக் சம்பந்தமா வந்து பணத்தை அட்ராக்ட் பண்றது இது எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு இத பத்தி நிறைய பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசையா இருந்துச்சுன்னா, நம்மளோட மைண்ட் மேஜிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வைங்க. தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸ், நான் போடுற அந்த கோர்சஸ், அப்புறம் நான் குடுக்குற சின்ன சின்ன ஒரு டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து கிடைக்கும். நீங்க அத வச்சு உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். சோ இதே மாரி ஒரு முன்னேற்றம், மாற்றம் என்னுடைய நண்பர்களுக்கும், என்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் நல்ல ஒரு பலன் அடையட்டும். அதுக்கப்புறம் இன்னும் என்ன மாரி டாபிக்லாம் உங்களுக்கு பிடிக்கும், என்னெல்லாம் பேசணும்னு விரும்புறீங்களோ, அதெல்லாம் வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் ஃபியூச்சர்ல அது தொடர்பா நல்ல வீடியோஸ் பண்றதுக்கும் எனக்கும் ஹெல்ப் பண்ணும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருக்கும், பயனுள்ளதா இருக்குங்கிற நம்பிக்கையோடு நான் முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்.